ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அபி முரளிகிட்ட எல்லா விஷயத்தையும் நேரடியாக பேசிட்டாங்க. முரளியால் எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் அப்படியே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இப்போ அடுத்த சதி திட்டத்தையும் யோசிச்சுட்டாங்க. இப்போ சுந்தரிக்கிட்ட பேசி எப்படியாவது வீட்டுக்குள்ளார வந்துருங்கன்னு சொல்லி திட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. சுந்தரியும் பார்த்தோம்னா நான் ஏதாவது திட்டம் பண்ணி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளார வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ராகவ் வந்து நான் சுந்தரியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ முரளியும் சுந்தரிக்கிட்ட இந்த தகவலை சொன்னதுனால சுந்தரி பெருசாக ஒரு திட்டம் போட்டாங்க. இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் அது சம்மந்தமாக ப்ரொமோ காட்டியிருக்காங்க. அதாவது கையை அறுத்துக்கிட்டு ரத்தம் போகிற மாதிரி அவங்க வீட்டில் படுத்து கிடக்குறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, அங்கே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே அதெல்லாம் பார்த்துட்டு ராகவ் அபி எல்லாருமே பார்த்து அவசரமாக சுந்தரியை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வராங்க. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. இதுக்கு நான் செஞ்ச தப்பாக மன்னிச்சிடணும், இதுக்கப்புறமா நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரை பார்க்கும்போது ஆகாசமே கண் கலங்கிறாரு. பாட்டியை சொல்லவே தேவையில்லை, ஏற்கனவே வந்து ரொம்பவுமே பரிதாபம் தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா மனோகர் மட்டும்தான் கொஞ்சம் கோவத்தில் இருந்தார். ஆனால் இப்போ மனோகர் வந்து அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பார்த்தோம்னா எல்லாரும் சொன்னதுனால கண்டிப்பாக வந்து சுந்தரி வீட்டுக்குள்ளார வந்துடுவாங்க. அதனால தான் ப்ரொமோவில் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கையெல்லாம் எதுக்கு அறுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணுறதுன்னு மென்டல் முரளி பேசும்போது என்னை இவ்வளோ வெளிவேதனை வச்ச அபியை வந்து நான் எப்படி பழி வாங்க போகிறேன், இனிமேல் எல்லாத்துக்கும் என்ன மாதிரி நான் வந்து நடந்துக்க போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. மொத்தத்தில் இது நம்ம எதிர்பார்த்த ஒரு ஸ்டோரி தான். சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு ஏற்கனவே காட்டின ப்ரொமோ தான். கண்டிப்பாக அது சம்மந்தமாக இன்றைக்கி பெரிய ஒரு சுவாரஸ்யமான ரொமான்ஸ் ப்ரொமோ வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் காதலர்கள் தினம் வந்ததுக்கப்புறம் ராகவ் அவர் மனசில் இருக்க எல்லா காதலையும் அபிகிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கார். அப்படி சொல்லும்போது பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் நீ மறந்து மன்னிச்சுட்டு என் கூட சேர்ந்து வாழுவியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அபிகிட்ட சொல்கிறாங்க. அந்த ரிங்கும் அபியோட கையில் போட்டு விட்றாங்க. ஆனால் அபி ரொம்ப எமோஷனலாகி அப்படியே கண் கலங்கி அழுதுகிட்டு நிற்கிற மாதிரி தான் ப்ரொமோவில் காட்டியிருந்தாங்க. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொமோ நமக்கு வரப்போகுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் சுந்தரி முரளி இனிமேல் கூட்டு சதி சேர்ந்து பெருசாக நிறைய திட்டங்கள்லாம் போட்டு நிறையா வந்து ராகவ் அபி எல்லாத்துக்குமே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே தான் அஞ்சலி தான் நம்பவே மாட்டேங்கிறாங்கல்ல இவங்க சொல்கிறதெல்லாம். அப்படி பார்க்கும்போது அடுத்து இவங்க டார்கெட் பண்ணுறது ராகவா இருக்குமா இல்லை ஆகாஷா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. ஏன்னா இவங்க இந்த பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் ஒரு வழியாக கதையை நவுத்தி கொண்டு போவாங்க. அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவங்க கதையை இப்படி கொண்டு போய் தான் ஆகணும். இது நம்ம ஏற்கனவே பேசுனது தான். தெலுங்கு வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது அப்படி தான் ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால் அடுத்து எப்படி ப்ரொமோ வருது, எப்படி ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.